பினாங்கு பாலங்களில் தடுப்புகள் அமைப்பதன் வழி மட்டுமே தற்கொலை முயற்சிகளை தடுக்க முடியாது. மாறாக மனநல விழிப்புணர்வை உயர்த்துவதே இதற்கு முக்கிய தீர்வாக இருக்கும் என்று மாநில செயலாளர் டேனியல் கோய் கூறியுள்ளார். பினாங்கு பாலங்களில் தற்கொலை சம்பவங்கள் புதிதான ஒன்றில்லை என்றும், அதே நேரத்தில் பாலங்களின் மேலாண்மை மாநில அரசிற்கு கீழ் உட்படுத்தப்படவில்லை என்றும் விளக்கப்பட்டது. மேலும் ஊடகங்கள் தற்கொலை சம்பவங்களை பற்றிய செய்திகளை பொறுப்புடன் வெளியிட வேண்டும். காரணம், தவறான செய்தியிடலால் பாதிக்கப்படும் நபர்களை மேலும் ஆபத்துக்குள் தள்ளும் வாய்ப்பு இருப்பதாக அவர் எச்சரித்தார். பினாங்கு மாநிலத்தில் 10 இளைஞர்களில் ஒருவருக்கு தற்கொலை சிந்தனை, திட்டம் அல்லது முயற்சி இருந்து வருகின்றதென்று நேற்றைய சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.